இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இங்கு கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்கிறார், உன்னில் மீந்திருப்பவர்கள்னா எருசலேத்து ஜனங்க, இஸ்ரவேல் யூத ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் தொடர்ந்து அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்து வந்ததுனால தேவனுடைய கோபம் அவங்க மேலே வருது இல்லையா. வடதிசையிலிருந்து ஒருவன் புறப்பட்டு வந்து உங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவான்னு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருது. ஆனால் அந்த ஜனங்களோ அந்த ராஜாவோ அதை கேட்காம எரேமியாவை துன்பப்படுத்துகிறாங்க. அவரை தண்ணீர் இல்லாத குழியில் அவரை தூக்கி போடுறாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் அவரை சிறையில் வைத்திருக்கிறாங்க, அப்போ தண்ணீர் எதுவும் கொடுக்காம இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். அப்போது அந்த நாட்களில் பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் யூத ஜனங்களை சிறைப்பிடித்து போகும்போது அதில் மீதியான ஜனங்களுக்கு நான் நன்மை செய்வேன்னு சொல்கிறார். தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன். எரேமியாவுக்காக தேவன் அந்த மீந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்க பாபிலோனில் உள்ள கல்தேய பட்டணத்துக்கு சுமார் 70 வருஷம் அவங்க சிறப்பட்டு போயிருக்காங்க. உலகமெங்கும் அவங்க சிதறி போயிருக்காங்க. ஆனால் மறுபடியும் அவர்களை கொண்டு சேர்ப்பேன் என்கிற ஒரு வாக்கையும் கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ இந்த தேவனுடைய கோபம் ஏன் எழும்புதுன்னா அவர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்ததுனால தான். அதுதான் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானமாகும்படியாக செய்வேன். அப்போ சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன்னு கர்த்தர் அந்த வாக்கு உரைக்கிறார்னா உங்கள் வழிகள் சரியாக இருந்ததுன்னா சத்துருக்கள் கூட சமாதானம் ஆவார்கள்னு நீதிமொழிகள் 16:7 பார்க்குறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் என்ன சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அது நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளையும் நான் அறிவேன்னு சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்போ தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல என்பதை நாம் இன்றைக்கி விளங்கி கொள்ளணும். ஏன்னா தேவன் அது சமாதானமான நினைவுன்னு சொல்கிறாரு. அப்பொழுது நீங்கள் கூடி என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்னு சொல்கிறார். அப்போது தேவன் நன்மை செய்யும்போது, தேவன் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவை நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்று அறியும் போது, நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். உங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடினீர்கள் ஆனால் கண்டுபிடிக்கப்படுவீர்கள்னே வேதவசனம் சொல்லுது. தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்துல அன்பு கூறுங்க, தேவனை தேடுங்க, அப்போ நீங்கள் பிழைப்பீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு காணப்படுவேன்னே சொல்கிறாரு. நான் உங்கள் சிறையிருப்பெல்லாம் திருப்பி உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்து உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன். அப்போ மறுபடியும் எருசலேத்துக்கு அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறத பார்க்குறோம். அப்போது 70 ஆண்டுகள் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் யூத ஜனங்களை மறுபடியும் தேவன் அந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்கிற அந்த வாக்கை மறுபடியும் கொடுக்கிறார். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் அவர்களுக்காக, யாருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் தமது மிகுந்த கிருபையின்படியாக அவர்களுக்காக மனஸ்தாபப்படுறார். அதனால் சிறைப்படுத்தப்பட்ட யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி. அப்போ எந்த எல்லையில் அவர்கள் சிறைப்பட்டார்கள் அந்த இடத்துல அவர்கள் இருதயத்தில் கூட கர்த்தர் ஒரு இரக்கத்தை செய்வேன்னு சொல்கிறார். அப்போ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? அப்படி நம்ம சிறைப்பட்டு போகாமல் இருக்கணும்னா சங்கீதம் 37:3 சொல்கிறார், கர்த்தரை நன்மை செய்யுங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்க, கர்த்தரிடத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்க. அப்போ உங்கள் இருதயத்தில் வேண்டுதலை எல்லாம் தேவன் உங்களுக்கு அருளை செய்வார். ஏன்னா உங்கள் வழியை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது உங்கள் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்களோ அந்த வழிகளை தேவனுக்கு ஒப்புவிங்க, அப்போ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். உங்கள் நீதி வெளிச்சத்தை போல இருக்கும்னு சொல்கிறார். உங்கள் நியாயம் பட்ட பகலை போல நான் விளங்க பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ உங்களிடத்துல நீதி நியாயம் சரியாக இருந்ததுன்னா அது தேவன் வெளிப்படுத்துவார். அதனால் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க. உங்கள் நீதி விளங்கணும், உங்கள் நியாயம் மற்றவங்க இடத்துல எடுபடணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காரிய சித்தி உள்ளவன் மேலே, தீவினை செய்கிறவன் மேலெல்லாம் நீங்கள் பொறாமையோ எரிச்சலோ அடையாதபடிக்கு அமைதியாக இருங்க. உங்கள் கோபத்தெல்லாம் நெகிழ்ந்து விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டான்னு விட்டுருங்க.
உங்கள் உக்கரத்தெல்லாம் விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் எதுவும் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னா பொல்லாதவர்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களோ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். உங்கள் எல்லை இன்னைக்கு மற்றவர்களால் அபகரிக்கப்பட்ட நிலைமையாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் பூமியை சுதந்திரிச்சு கொள்வீங்க, அதனால் பொறுமையோடு இருங்க, நான் துன்மார்க்கனுக்கு நீதியை நியாயத்தையும் சரி கட்டுவேன்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் துன்மார்க்கன் இருக்கும். அவன் இனி இரான்னு சொல்கிறார். அவன் ஸ்தானத்தை நீ உற்று விசாரித்து பார்த்தான், ஆனாலும் அவன் அங்கே இருக்க மாட்டான்னு சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போ பொறுமையோடு காத்திருக்கிறவர்களே தேவன் உயர்த்துவார். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னா நீங்கள் நன்றாக இருப்பீங்க என்றே நான் அறிந்திருக்கிறேன்னு பிரசங்கியில் சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்போது அவன் 100 தரம் பொல்லாப்பு செஞ்சு அவன் நீடித்து வாழ்ந்தான்னு நீங்கள் நல்லது செய்து நீங்கள் நீடித்து வாழ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஏன்னா தேவன் ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால் போல் இருக்கிறதுனால அது தமது சித்தத்தின்படி அந்த இருதயத்தை அவர் மாற்ற வல்லவர். எந்த இடத்துல உங்களுக்கு நெருக்குதல், எந்த இடத்துல உங்களுக்கு துன்பம் வருதோ தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவர். நெருக்கடியான காலங்களிலும் தீமையான நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் எதிரிகளுக்கு செய்கிற அவர்கள் கொடுக்கிற இக்கட்டுகள் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும் போதும் தேவன் நமக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு அவர் நன்மையாக அதை எல்லாத்தையும் மாற்றுவேன்னு இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு உறுதியளிக்கிறார். உலகத்தில் என்ன ஒரு பேர் ஆபத்து பெருந்துன்பம் அந்த காலத்தில் கூட நிச்சயமாகவே தேவன் உங்கள் பகைவர்கள் இடத்துலேருந்து உங்களை விலக்கி பாதுகாப்பார். அந்த பகைஞர்கள்லாம் அந்த நாளில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்று உங்களை தேடி அவங்கெல்லாம் கெஞ்சி ஓடி வரும்படியாக செய்வாராம். உங்களை சுற்றிலும் எவ்வளோ பெரிய சோதனைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தனித்து விட மாட்டார். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே உள்ளங்கையிலே அவர் வரைந்திருக்கிறார். உங்கள் மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்குது. அதனால் தேவன் அதான் இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா, உங்கள் மதிலெல்லாம் ரட்சிப்பென்றும் உங்கள் வாசல் எல்லாம் துதி என்று சொல்லப்படட்டும். அப்போ தேவன் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். உங்கள் துன்பங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களை தாங்கி நிற்கும். அவருடைய கரம் அவருடையது. அவர் நீதியின் கரம் உங்களை தாங்கும். அதனால் உங்களை எதிர்ப்பவர்கள் கூட ஒரு நாள் உங்களிடத்தில் ஆசீர்வாதம் வேண்டி உங்களை நாடி வரும் நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற அந்த வார்த்தையின்படி சத்துருக்கு எதிர்பட்டு உங்களுக்கு தேவன் சகாயம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி காத்து அமர்ந்திருங்க. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. தேவன் ஒரு நாள் உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவார். சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை உங்கள் கண் காணும், காது கேட்கும். அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ஆமேன்.